மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். இந்த லீவ் மிச்சம் பேர் லீவை சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. ஆனால் சோகமான விஷயம் ஒன்றும் நடந்திருக்கு. எங்களோட நாட்டை சேர்ந்த 2 பேர் மதுபானம் சாராயம் குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு 2 பேரும் இன்றைக்கி வேலையை விட்டு நிப்பாட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஒன்றில் அதை சுட்டி நீங்களும் அப்படியெல்லாம் செஞ்சுக்கொள்ளாமல் சம்பாதிக்க வந்த இடம் தானே, சம்பாதிக்க வந்த இடத்துல நாங்கள் சம்பாதிச்சுட்டு போக வேண்டிய வேலையை பார்க்கணும். இங்கே வந்து அரசியல் பேசிக்கிட்டு 2 பேரும் ஒரே ரூமில் உள்ள 2 பேர் சாராயத்தை குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு கத்தியால் வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு தெரிய வந்தோன்னு 2 பேரையும் கேன்சல் பண்ணி ஒரே ஃப்ளைட்டில் 2 பேரையும் போட்டு அனுப்பியாச்சு. இந்த சிச்சுவேஷனில் வந்து துபாயில் வேலை ஒன்று எடுத்துக்கொள்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு கால் பண்ணுறாங்க தெரியுமா வேலை கேட்டு? அப்படி இருக்க போக்குள்ள உங்களோட வேலைகளை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கம்பெனியை விட்டு டெர்மினேட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கொள்ள வேணாம். இல்லை சாராயம் குடிக்கணும் அப்படி இதாக்கணுமா இருந்தால் அது நாட்டிலையே நீங்கள் குடிங்க. நாட்டில் குடிச்சிட்டு உங்களுக்கு நாட்டிலையே இருக்கலாம். இங்கே வந்து சம்பாதிக்க வந்த இடத்துல வந்து தான் நீங்கள் சாராயம் குடிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. அங்கே வந்திருக்கிறது இங்கே அரசியல் பேசுகிறதுக்கோ சண்டை பிடிச்சி கொள்றதுக்கோ சாராயம் குடிச்சிட்டு இப்படி பிரச்சனை போட்டுக்கொள்றதுக்கோ இல்லை. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து எங்களோட பிரச்சனைக்காக எங்களோட குடும்பத்தை பார்க்க வேணும், எங்களோட குடும்பத்தை சந்தோஷமாக வைக்கணும், அது சொல்லி சம்பாதிக்க வந்திருக்கோம். எங்களோட எண்ணத்தில் இருக்கணும், அது மட்டும்தான். நாங்கள் சம்பாதிக்க வந்திருக்கிறது அதுக்காகத்தான். அதை விட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் ஜொலி பண்ணணும், இங்கே சாராயம் குடிச்சிட்டு அடிச்சுக்கொள்ளணுன்ட்டு அது எங்களுக்கு நாட்டிலேயே செய்யலாம். அதை நாங்கள் இங்கே வந்து செய்ய வேண்டிய தேவை இல்லையே. நாட்டில் அவங்களுக்கு சாராயத்தை குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு இன்னும் பிறண்டுக்கிட்டு வேண்டியது ஒன்று செய்யலாம். அதை செய்கிறதுக்கு நாங்கள் துபாய் வர வேண்டிய தேவை இல்லை. இங்கே வந்து இங்கே ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு சும்மா வேலையும் இல்லாமல் ஆக்கிட்டு சும்மா பிரச்சனையை போட்டுக்கிட்டு கேன்சல் பண்ணி அனுப்புகிறதுக்கு அது நாட்டில் இருந்தே செய்யலாம். இன்றைக்கி வேலை ஒன்று தேடுறது எவ்வளோ கஷ்டம். நான் இதான் இப்போ முதல்ல தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்கிறேன் என்னண்டாக்க, உங்களோட இருக்க வேலைகளை எப்படி சரியாச்சு நீங்கள் தக்க வச்சுக்குள்ள பாருங்கள். வேலையை விட்டு கேன்சல் ஆகிற அளவுக்கு வச்சுக்குள்ளேயே வேணாம். ஏன்டா நீங்கள் இன்னொருக்கா புது வேலை ஒன்று தேடுறது சரியான மாதிரி கஷ்டம் துபாயை பொறுத்த வரைக்கும். இப்போ அவ்வளோ கஷ்டத்தில் போகுது துபாயில் வேலைகள். புதுசாக யாரும் வர இருக்கவங்களும் இந்த சீசனில் துபாய்க்கு வர வேணாம். வேலை தேடி விசிட்லேயோ வேலை தேடி வரவே வேணாம். ஏழ்ட மட்டும் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச பிறகு துபாய்க்கு வர பாருங்கள். இப்போ துபாயில் வேலை எடுக்கிறது சரியான மாதிரி கஷ்டம். எங்கே சரி வேலை மிச்சம் பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு வேலை கஷ்டம், வேலை மாறணும். இந்த சீசனில் நான் தான் சொல்கிறேன், யாருமே வேலையை கேன்சல் பண்ணிக்குள்ளேயும் வேணாம், வேலையை தடமாறையும் வேணாம். இப்போ கிடைச்சிருக்க வேலையே எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு 1 இயருக்கு சரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிய காட்டியும் பேக் டு நார்மல் ஆக காட்டியும் உங்களோட வேலைகளை நீங்களே பாதுகாத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டியும் உங்களுக்கெல்லாம் சரியான கஷ்டமாகும். நான் துபாயில் வேலை இல்லை, ஒரு கம்பெனிலையும் வேலை கொடுக்குறாங்கல்ல. எல்லா கம்பெனிலையும் வந்து வேலை ஆட்களை வந்து குறைச்சிக்கிட்டே தான் வராங்க. நாளுக்கு நாள் குறைச்சிக்கிட்டு வராங்க ஜொப்கள். அப்படி இருக்க போக்கில் நீங்களும் உங்களோட ஜொப்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது உங்களோட கடமை. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க எனக்கு வேலை 12 ஹவர் வேலை, 13 ஹவர் வேலை, ஓவர் டைம் இல்லை, லீவ் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை, காலையில் 7 மணிலேருந்து 14-15 ஹவர் வேலையெல்லாம் செய்ய வழி இல்லை. துபாய்க்கு வந்தீங்க, இப்போ நீ உங்களோட இந்த டைமில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுற டைம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வேறு ஜொப் தேடுற டைமும் இல்லை. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி சரியாச்சு இந்த இருக்க ஜொப்பை நீங்கள் பாதுகாத்துக்கொள்றது தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு இல்லை வேறு வேலை வேணும்னு தடமாறினதுக்கு இது டைம் இல்லை. உங்களுக்கு எங்கேயுமே இந்த டைமில் வேலை கிடைக்காது. அதை சுட்டி எல்லாத்துக்கும் ஒரு நலவுக்கு தான் சொல்கிறேன். ஏழு மட்டும் உங்களோட ஜொப்பை நீங்கள் பாதுகாத்துக்குள்ளே பாருங்கள்.